அனைவருக்கும் வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்திரா நடனப்பள்ளியின் அனுசரணையுடன் ஞான சிப்பியின் நேர்காணல் பாகம் 15 எமது மூத்த கலைஞரும் நடன ஆசிரியருமான திருமதி சுபித்ரா கிருபாகரன் அவர்களை வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேர்காணலை தொடர்ந்து திவ்யா சுஜன் அவர்களிடம் நான் கையளித்துக் கொள்ளுகின்றேன். ஞான சிப்பி நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்வையிட்டு ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் கலா ரசிகர்களுக்கும் கலை பயிலும் மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். பொங்கி ததும்பும் திசையெங்கும் பாயும் புத்தன்பும் ஞானமும் நீ திருக்கோலம் என ஆளுமையும் அன்பும் ஒருங்கே இணைந்த ஆசிரியராக மட்டக்களப்பில் குறிப்பாக சொல்ல போனால் ஆண் நடன கலைஞர்கள் பலரை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். எண்ணற்ற மாணவர்கள் எண்ணற்ற ஆசிரியர்களாக உருவாகினதற்கும் மூத்த குருவாக மூல காரணமாக விளங்கிய பரத சூடாமணி, நாட்டிய கலாமணி, நிருத்தியவாணி, நிருத்திய பேரொளி கலாபூஷணம் ஸ்ரீமதி சுபித்ரா கிருபாகரன் அம்மையார் அவர்களை ஞான சிப்பி பாகம் 15 வரவேற்று மகிழ்வதில் பெருமை அடைகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைய நிகழ்வில் நாங்கள் மட்டக்களப்பில் நமது கலை பாரம்பரியம் நாட்டியம் எவ்வாறெல்லாம் பரவலாக்கப்பட்டது, எவ்வாறெல்லாம் வளர்ந்தது என்ற பல அரிய பெரிய விடயங்களை உங்களிடமிருந்து அறிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் நேர்காணலை ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், யாழ்ப்பாணத்து பெற்றோர்களுக்கு அனுராதபுரத்தில் பிறந்து மட்டக்களப்பில் வளர்ந்து கலை பயில ஆரம்பித்த ஆசிரியர். அந்த வகை உங்களது நாட்டிய கலை பயணம் மட்டக்களப்பில் எவ்வாறு, எப்போது, யாரிடம் ஆரம்பிக்கப்பட்டது? சிறு வயதில் ஒரு 68, 69 மட்டக்களப்பில் என்னுடைய தந்தையார் டெலிகிராம் இன்ஸ்பெக்டரா இருந்தவர். அந்த நேரம் மட்டக்களப்புக்கு தான் நாங்க எல்லாரும் தொழில் விஷயமாக, அப்பாட தொழில் விஷயமாக பெட்டிகளுக்கு வந்திருந்தோம். அந்த நேரம் அரசடி மகாவித்யாலயம் உண்டு, ஒரு ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இல்லை. அந்த ஸ்கூல்ல தான் இப்போது அதுக்கு பேர் மகாஜனா ஸ்கூல்னு தான் பேர். இப்ப அந்த ஸ்கூல்ல நடனம் படிப்பித்த ஆசிரியர் நடன கலாமணி மானா கைலாய பிள்ளை. அவருடைய நடன அவர் அந்த பாடசாலையில் நடனம் படிப்பிக்கவில்லை. அவர் ஒரு இலக்கியம், சித்திரம் படிப்பிக்கிற ஆசிரியராக தான் அவர் இருந்தது. ஒரு பிரத்யேக வகுப்பு வச்சிருந்தவர், இசை நடன கலை கோயில். அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்து டான்ஸ் படிக்கணும். சின்ன வயசுல என்னுடைய முதல் ஆரம்ப குரு அவரே தான். அவருடைய ஒரு புஷ் பைக்கில் தான் வருவார், வேட்டி அணிந்திருப்பார், பாலாமணி போட்டிருப்பார், மிகவும் கம்பீரமான தோற்றம், நல்ல நெளி நெளி தலைமை. அவர் இறக்கும் போது ஒரு 60 வயசுல தான் அவர் இறந்தது. அந்த டைம்ல அவருடைய முடி ஒன்று கூடி நிறைச்சதில்லை. யாரும் அவரை கேட்டா அது கலையின் ரகசியம் என்பார். அதாவது டான்ஸின் விஷயத்தால தான் எனக்கு அப்படி இளமை தோற்றம் என்று சொல்லுவார். மிகவும் நல்ல அன்பான இது. அவருடைய சீனியா டான்ஸ் என்று சொல்லி இப்போதைக்கு கமலா ஞானதாஸ் மியூசிக் காலேஜில் அதிபராக இருந்தவர். மற்றது உஷா கனக சுந்தரம், எல்லாருமே பெட்டிகளோடு இருக்கிற அனைத்து நடன ஆசிரியர்களும் ஆரம்ப ஆட்கள் எல்லாரும் இவரிடம் தையாத்தை போட்ட ஆசிரியர்கள் தான் ஆரம்ப என்று சொல்லலாம். இப்ப வடக்கில இருந்து கிழக்குக்கு
கலைப்பாலம் அமைத்தது திரு கைலாய பிள்ளைன்னு சொல்லி நான் ஒரு கட்டுரை அவரை பற்றி எழுதியிருந்தேன். நான் அவர் தான் அடித்தளம் என்று சொல்லுவேன். நான் மட்டக்களப்பில் நடனம் வந்தது இவரால தான் என்று சொல்லி சொல்லுவேன். இவரது காலப்பகுதி கிட்டத்தட்ட 1960கள் அந்த காலங்களில் இருக்குமா? எந்த காலத்தில் நாட்டியக்கலை பரதநாட்டியக்கலை மட்டக்களப்புக்கு எடுத்து வரப்பட்டது? இவரிட 1956ஆம் ஆண்டு கொழும்பில இருந்திருக்கிறார். கொழும்பு இசைக்கலை மன்றம் கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கியது என்றது இவருடைய வரலாறுல வருது. 58ல தான் இவர் மட்டக்களப்புக்கு குடிபெயர்ந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த இனக்கலவரத்தால இவர் மாறி போனது அங்கே இருந்து. மட்டக்களப்பில் மட்டுமல்ல, வாழைச்சேனை, திருவோணமலை, அந்த எல்லா இடமும் இந்த கிழக்கு முழுக்க இவர் தான் நடன எல்லாருக்கும் கிளாஸஸ் வச்சு செய்திருக்கிறாருன்னு சொல்லி அறியக்கூடிய. ஆமா, குருவின் கற்பித்தல் பாணி எவ்வகையில் இருந்தது? எந்த பாணி முறை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அவரது கற்பித்தல்? நான் அடியார் லக்ஷ்மணன் சொல்லிட்ட படிச்சது. நான் அந்த ஸ்டைல் வேற, இவர்கிட்ட இருந்தது ஒரு வலுவூர் பாணியாக இருக்கலாம் என்றது எனக்கு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு குழையலான விதம் தான் இவரிடம் இருந்தது. நான் அப்ப சிறு வயசும் தானேடா, எனக்கு அந்த அதுல பெருசா இந்த ஸ்டைல் சொல்ல தெரிஞ்சு கொள்ளல. பிறகு நான் ஆசிரியர் அவர்கள் யாரிடம் கற்றிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக தெரிந்திருந்ததா? அது அது தெரியலடா. இவர் கரம்பொன் ஊர்காவத்துறை தான் இவருடைய இடம். அவருடைய மகள் அவர்கிட்டையும் நான் கேட்டு பார்த்தேன்னா அவருக்கும் அந்த சரியா தெரியலன்னு தான் சொன்னவங்க. இவர் படிச்ச தெரியலடா. ஆனா இந்தியாவில இருந்துதான் தங்களோட அப்பா படிச்சன்னு சொல்லி சொல்றவங்க. அந்த நேரம் போயிருந்தாங்களோ எனக்கு அது தெரியல. ஆமாம், ஆசிரியர் அவர்களின் அளப்பரிய பணியினால் மட்டக்களப்பில் ஒரு சிறந்த ஆசிரியர்கள் உருவாகுவதற்கு மூல காரணமாக இருந்திருக்கிறார். ஆமா, அவ்வகையில் ஒரு நல்ல கலைஞரிடம் நீங்கள் நடன பயிற்சியை ஆரம்பித்து அதன் பிறகு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் உங்கள் பயிற்சியை தொடர்ந்தீர்கள். மீண்டும் யாழ்ப்பாணத்தில் கூட முக்கியமான ஒரு குருவின் இடத்து நீங்கள் கல்வி பயின்றிருக்கிறீர்கள், நாட்டிய கலையை. அவரை பற்றிய பல விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேரவா இருக்கிறது. கீதாஞ்சலி நல்லையா மாஸ்டர் அவர்கள் அந்த காலத்தில் குறிப்பிட்டு சொல்ல போனால் எப்படி கொக்குவில் கலாபவனத்தில் சுப்பையா மாஸ்டர் அவர்களின் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததோ அதே போல நல்லையா மாஸ்டரின் வகுப்புகளும் மிக பிரபலமாக யாழ் மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கு நீங்கள் பயின்ற அனுபவம், குரு பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மட்டக்களப்பிலிருந்து என்னுடைய தந்தையாரின் வேலை தான் தன்னுடைய சொந்த ஊரில் நான் பென்ஷன் போகும்போது நான் கட்டாயம் நான் அங்கே வேலை செய்ய வேணும்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போனது. இப்போ அங்கே போகும்போதும் என்னுடைய இந்த முதல் குரு, அதாவது நடன கலாமணி மான கைலாய பிள்ளை அவர்கள் சொல்லி அனுப்பினது அப்பாட்ட, உங்களோட பிள்ளைக்கு கலை நல்லாக வரும், நீங்க இதோட நிறுத்தி விடாது, அங்கேயும் கொண்டே நீங்க தொடர்ந்து செய்யுங்கண்டு. ஆனா இப்படி யாரும் இப்ப என்னிடத்தான் படிக்க வேணும்னு சொல்லுவாங்களே ஒழிய இன்னொரு இடத்துல கொண்டே விடுங்கன்னு சொல்லி அப்படி யாரையும் நான் அப்படி கேட்டது இல்லை. இந்த குரு எனக்கு சொன்ன அது பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஆசீர்வாதம். யாழ்ப்பாணம் போன இடத்துல அம்மா என்னுடைய தாயாரின் இடம் வந்து நாச்சிமார் கோயிலடி, அதுக்கு கிட்டத்தட்ட நல்லியா மாஸ்டர் இருந்தது. அப்ப எனக்கு அவருடைய அந்த தரங்கம் தாம்பாளம் என்ன அது ஆடவனும்ன்ற ஒரு ஆசையில தான் நான் ஓடி போய் நான் அந்த சேரட்டியே நான் போனேன். என்னுடைய மச்சாட் அப்பாட தங்கச்சியில பிள்ளைகள் எல்லாரும் சுப்பியா மாஸ்டர்கிட்ட படிச்சவங்க, டான்ஸ் படிச்சவங்க 2 பேர், ஷியாமலா வத்சலான்னு சொல்லி என்னுடைய மச்சாங்க. இப்ப நான் இங்க பெட்டிக்குளோ இருந்து தானே அங்க ஜப்னா போறேன். அப்ப போனோன்னு எனக்கு நான் அவங்களுக்கு பிறகு நான் படிக்க வேண்டி வருமோ, திருப்பி முதல இருந்து போகணுமோ, நான் இங்க போறேன் என்று இந்த தரங்கம் ஆசையில ஓடி போய் சேர்ந்தேன்.
நெல்லியா மாஸ்டர் அவரும் ஆமா, ரொம்ப கூட பல மேடைகளில் ஆடி இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டிருந்தோம். நடன ஜோதி லீலா அந்த ஆக்டரா இருந்தாடா நாட்டிய ஜோதி அவவும் தரங்கம் செய்யறவ அவ டான்ஸ் செய்த அதே மேடையில நாங்களும் ஆடி இருக்கிறோம். நல்லையா மாஸ்டரின் கற்பித்தல் முறை அவரது பாணி எவ்வாறு இருந்தது? டக்குன்னு கோபம் வரும். நாங்க வடிவா செய்ய இல்லைன்னு சொன்னோம்னா கட்டுக்கலையால உடனே தூக்குவார் கைய. பிள்ளைகள் இல்லடா அவருக்கு, வாரிசுகள் இல்லை. விஜயதசமி அன்று நாங்க எல்லாரும் போய் காலைல விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றா அழுவர். நமக்கு நாங்க எல்லாரும் கூட பிள்ளைகள் தானே சார் என்று அடிக்கிறக்கா சொல்லுவோம். அவருடைய வைஃப் வந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் தந்திருக்கிறார். நாங்க இப்ப நைட்ல தான் ப்ராக்டிஸ் நடக்கும். அந்த சர்ட்டையும் நிறைய கேண்டி ட்ரினிட்டி காலேஜ் அங்கே எல்லாம் போய் ப்ரோக்ராம் அவங்களோட இந்த ஸ்கூல் இதுக்காக நாங்கள் போய் செய்திருக்கிறோம். ஜப்னா இருந்து அங்கே போயிருக்கிறோம். அவருடைய மருமகள் மங்கேற்கரசி என்று சொல்லி அவதான் மெயினா அங்க டான்ஸ் நல்லா செய்யறவ. மற்றது திருமதி ரங்கா பார்த்தண்டு, திருமதி ரங்கா விவேகானந்தன், அவ எல்லாம் சார் என்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான். குச்சிப்புடி கலைஞராகவும் இருந்திருக்கிறார். ஆமாம், நாங்கள் உங்கள் குருநாதர் திரு நல்லையா மாஸ்டர் அவர்கள் பற்றி நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். அவரது பாணி பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அவர் எந்த பாணியில் அவரது நாட்டியம் இருந்தது என்பது பற்றி நீங்கள் அறிய தந்தீர்கள். கலாசிஸ்டா ஸ்டைல் மாதிரி என்றும் சொல்ல முடியாதுடா. இவர் படிச்சது, நெல்லியா மாஸ்டர் படிச்சது 37ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சென்று பரு சுந்தரத்திடம் புத்துவாட்டி சோமவிடம் வயலினும் படித்திருக்கிறார். நாங்கள் டான்ஸ் படிக்கும் போது சொல்லுவார், டான்ஸுக்கு சங்கீத அறிவு கட்டாயம் தேவை என்று. இப்ப எங்களுக்கு பிராக்டிஸ் நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய ரிலேட்டிவ் ஆன ஒரு மருமகன் பையன் தான் மிருதங்கம் வாசிப்பார். தனக்கு அவர் வாசிச்சது சரியில்லைன்னா உடனே தானே அதை வேண்டி வாசிச்சு காட்டுவார். வயலினும் என்ன பிரச்சனைன்னா அதையும் சொல்லுவார். அந்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு குருநாதர் அவர். இசை அறிவோடு நாட்டிய கலைஞர்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுவார். கட்டாயம் டான்ஸ் படிக்கிற பிள்ளை கட்டாயம் மியூசிக் செய்யத்தான் வேணும், தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லுவார். ஞானமும் இசை ஞானமும் தெரிந்த நல்ல குருமாரிடத்தை நாங்கள் பயில்வது என்பதே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். அந்த பாக்கியத்தை நீங்கள் சரிவர பெற்றது மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் அடையார் லக்ஷ்மணன் ஐயாவிடம் முறைப்படி நாட்டியம் பயின்று நட்டுவாங்கத்தையும் பயிற்றிருக்கிறீர்கள். இதில் மிக சுவாரஸ்யமான விடயம், இடது கையில் நட்டுவாங்கம் செய்யக்கூடிய ஒரு கலைஞர் என்று உங்கள் குருநாதரே உங்களை வந்து பாராட்டி இருக்கிறார். இடக்கையில் நட்டுவாங்கம் செய்வது என்பது பற்றி உங்களது கருத்து என்ன? எவ்வாறு அதனை நீங்கள் சிரமப்பட்டீர்களா, இல்லை உங்களுக்கு அது வந்து தன்னால் இயல்பிலேயே இருந்ததுனால அந்த சிரமம் உங்களுக்கு தெரியவில்லையா? நான் சகலதுமே லெப்ட் ஹேண்ட் தான், எல்லாமே சாப்பிடுறது குடினா இடது கைதான். அப்ப சார் சொல்லி தரும் போது எல்லாரும் அவருக்கு நேர எதிர்க்க இருந்து செய்வாங்க. நான் சைட்ல இருந்துதான் சார் எப்படி தட்டுறாரா குத்தி கொடுக்குறாரான்னு பார்த்து நேர எடுத்துக்கொள்ளுவேன். லெப்ட் ஹேண்ட் நட்டுவனாருன்னு தான் சார் என்ன கூப்பிடுவார். லக்ஷ்மணன் ஐயாவிடம் கிட்டத்தட்ட எத்தனை கால பகுதிகள் நீங்கள் நாட்டியம் பயின்றீர்கள்? 1 year டிப்ளமா தான் எங்களுக்கு தேவையாக இருந்ததுல. நாங்க இங்க வந்து டீச்சிங் செய்யறதுக்கு 1 year டிப்ளமா கோர்ஸ், அதாவது டான்ஸும் செய்ய வேணும், நட்டுவாங்கமும் எங்களுக்கு இருக்க வேணும். அது ரெண்டும் இருந்தா ஓகே.
ஆசிரியர் நியமனம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் லக்ஷ்மணன் ஐயாவிடம் சென்றீர்களா, இல்லை உங்களுக்கு இந்தியாவில் கற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததுனா? ரெண்டும் தான். இப்ப எனக்கு ஒரு தொழில் ஒரு கட்டாயம் வேணும், தொழில் விருப்பம், அதுவும் டான்ஸ் சரியான தேன். ஆகவே ரெண்டும் சேர்ந்து எனக்கு கிடைக்கக்கூடியதுன்னு நான் அங்க போனா தான் எனக்கு அது கிடைக்கும். நாங்க என்னுடைய காலத்துல பிரான்ஸ்ல இருக்கிற என்ன சொல்றது, அவ சுப்பியா மாஸ்டர் ஸ்டூடெண்ட் தானே. அவ மிஸ்ஸஸ் ஆனந்தராஜ் தெரிஞ்சிருக்க மாட்டேன் நினைக்கிறவங்களுக்கு. அவ, நான், பின்டா, கமலா ஞானதாசும் ஒரு 3 months எங்களோட இருந்தவர். நாங்க படிக்கிற பீரியட்ல காலமா போவோம் கிளாஸுக்கு. நாங்க ஆடிட்டு வந்து பிறகு திருப்பி ஹாஸ்டலுக்கு வந்துட்டு திருப்பி வலிக்கிட்டு போவோம் பிள்ளைகளுக்கு நாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அப்ப ரெண்டும். மற்ற சொரிட தங்கச்சி மிஸ்ஸஸ் மணியக்கா அண்மை காலமானது, அவவும் எங்களுக்கு எடுத்திருக்கிறார் கிளாஸ். சொரிட அண்ணா எடுக்கிறார், ராம் சார். ஃபர்ஸ்டா முதல்ல அவருடைய வீட்டுலதான் எனக்கு முன்னுக்கு போனாங்களா. அதாவது 78க்கு முதல் படிச்சாக்கள் எல்லாரும் சார்ட வீட்டுலதான் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. பிறகு என்னவோ இதுல சார் எங்களுக்கு சொன்னது, நான் ஒரு நல்ல ஹாஸ்டல்ல உங்களை கொண்டே நான் விடுவேன், நான் கார்டியனா பார்த்து கொள்வேன். அப்ப சரி என்று சார் கொண்டே விட்டு நாங்க அங்கதான் இருந்தோம். ஹாஸ்டல்ல இருந்து தான் படிச்சு வந்தேன். 2 தரம் போவோம், காலமையும் போவோம், பிறகு பின்னேரமும் போயிட்டு வருவோம். 2 times கிளாஸ். அந்த ஒரு நாளும் உங்களுக்கு லீவ் வண்டி இல்லை, ஃபுல்லா போகணும். உங்களது ஆசிரியர் நியமனம் கிடைத்த அந்த காலப்பகுதியில் குறிப்பாக ராமநாதன் நுண்கலை கல்லூரி அல்லது மட்டக்களப்பில் உள்ள பல்கலைக்கழகத்து பட்டதாரிகளை தவிர்ந்த இந்தியாவில் பட்டம் பெற்ற கலைஞர்களையும் ஆசிரியர் நியமனம் செய்த ஒரு காலமாக இருந்ததா? இது பற்றி அறிய தாருங்கள். எப்போது அது அவ்வாறான மாற்றத்துக்கு உள்ளானது? இல்ல அதன் பிறகுதான் ஆசிரியர் நியமனத்துக்கு பட்டதாரிகள் மட்டும், அதாவது இலங்கையில் படித்த பட்டதாரிகளுக்கு மட்டும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நிலைமை வந்ததா? ராமநாதன் காலேஜ், மியூசிக் காலேஜ், பெட்டிக்ளோ அதுகள் எல்லாம் அந்த டிகிரி ஹோல்டர்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் அது கட்டாயம் இங்க தான் செய்ய வேண்டும். நாங்க படிச்ச அந்த நேரம் எல்லாம் ராமநாதன் டிகிரி இதா இருக்கு இல்லடா, இந்த அவங்க கலாவித்தகர என்ன வேற ஒரு இதுதான் அவங்களுக்கு கிடைச்சது. சங்கீத ரத்னம் என்ற பட்டத்தோட தான் வயலின் டீச்சர் ஒரு ஆள் இருந்தவன் எங்களோட. அவ 3 வருஷம் தான் அவங்க அந்த நேரம் இருந்தது. நாங்க படிச்ச இந்தியாவுக்கு போன டைம்ல அப்பதான் ராமநாதன் ஸ்டார்ட் பண்ணுதுடா. ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கு. அந்த டிகிரி ஹோல்டர்ஸ் ஆனது கிட்டடியில தானே. உங்களது ஆசிரியர் நியமனம் முதலாக உடுப்பிட்டி ஒரு பாடசாலையில், அதாவது நீங்கள் அங்கு தொண்டர் ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறீர்கள். ஆமா, நான் இந்தியாவில லக்ஷ்மணன் சார்கிட்ட படிச்சுட்டு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் தரும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காலமாச்சுது. அப்ப அந்த நேரம் உடுப்பட்டி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல மிஸ்ஸஸ் ராஜேந்திர சிங்கம் பிரின்சிபல் இருந்தவர், மிகவும் அருமையானவன். எங்களுடைய அப்ப என்னுடைய பேரண்ட்ஸ் இங்க அப்பா இல்ல, அம்மா தங்கச்சியாக்கள் எல்லாம் பெட்டிக்கோல தான் இருந்தவங்க. நான் மட்டும் உடுப்பட்டி ஹாஸ்டல்லையே இருந்து பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கும் எனக்கு அவ வசதியெல்லாம் செய்திருந்தவன். நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். நல்ல ஒரு இந்த என்ன ஊக்குவிச்சதுல அவவும் ஒரு ஆள். மிஸ்ஸஸ் ராஜேந்திர சிங்கம், மிஸ் மேன் பொய்விட்ரு ஸ்கூல்ல இருந்தவ மிஸ் மேன், இவவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். இவ உடுப்படியில பிரின்சிபலா இருந்தவ. இவட அரவணைப்புல தான் நான் அங்க ஒரு 3 வருஷம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்து நல்லா இருந்தேன். நான் அங்க பிறகு அப்பாயின்மெண்ட் கிடைக்கத்தான் நான் இங்க பெட்டிக்குளுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் டான்ஸ் கொடுத்தேன்.
ஆரம்பத்தில் எங்க நாட்டிய கலையை பயின்றீர்களோ அங்கேயே வந்து ஒரு ஆசிரியராக ஒரு மிகப்பெரிய பாக்கியம். என்னுடைய பூந்த விடும் இதுவாகிவிட்டது, மட்டக்களப்பு ஆகிவிட்டது. நீங்கள் திருமணத்துக்கு முன்னதாகவே உங்கள் பரத கலாலயாவை ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களது நாட்டிய பள்ளி உருவாவதற்கு மூல காரணமாக இருந்தது யார்? யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள்? என்னுடைய நான் அந்த ஆரம்பம் டான்ஸ் படிக்க போற டைம்ல மேபிள் வைந்தராச பிள்ளை என்று சொல்லி அழகாக சிவதாண்டம் ஆடுவா. அப்ப நாங்கெல்லாம் குட்டி குட்டியாக்கள், அவங்க நல்ல டான்ஸ்ல சீனியர்ஸா இருந்தவங்க. அவளோட ஸ்கர்ட்டை பிடிச்சு கொண்டுதான் நாங்க கிளாஸுக்கு எல்லாம் போவோம். அவளோட சேர்ந்துதான் சிறந்த கிளாஸுக்கு போறது. அவ சரியா ஆசைப்பட்டவ, இந்த ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்க வேணும், நீங்க இங்க வந்துட்டீங்க, நீங்க இந்தியாவில படிச்சுட்டு வந்த நீங்க கட்டாயம் இது துவங்க வேணும்னு சொல்லி அவதான் எனக்கு முழு ஆரம்ப என்ன வற்புறுத்தி என்ன செய்ய வச்சதா ஒரு ஆள் தான். ஒத்துழைப்பால் ஆரம்பிப்பது, குடும்பத்தின் ஒத்துழைப்பால் ஆரம்பிப்பது என்பதை விட ஒரு சீனியர் அந்த நாட்டிய பள்ளியிலேயே பயின்ற ஒரு சிரேஷ்ட மாணவியின் உதவியோட நீங்கள் ஒரு நடன பள்ளியை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அவ இந்தியாவில இருந்து அவ காலமாயிட்டாடா. அவட மகன் அவ எனக்கு தந்த எந்த மகன் இன்னும் உங்களுடைய கையில தான் நான் தாரன், நீங்க அவரை நல்லா நீங்க படிப்பிக்கணும். அவரும் நல்லா டான்ஸ் செய்தவர். பிறகு என்னட்ட படிச்சுட்டு திருப்பி அடியார் லட்சுமண் சார்ட்டே போய் படிச்சவர். ஆனா இப்ப வேற தொழில் செய்கிறார். சிலருக்கு அந்த நல்லா செய்யக்கூடிய தன்மை இருக்கும், ஆனா அவங்களுக்கு அதுல இறங்க இல்லாத மாதிரி அப்படி நிறைய பேர் இருக்குது என்னட்டு. ஆமா, நமது அடுத்த கேள்வியும் அதுதான். ஆண் நடன கலைஞர்கள் பலரை மட்டக்களப்பில் உருவாக்கிய பெருமை உங்களையே சாரம். இது வெளிப்படையான ஒரு உண்மையும் கூட. அந்த வகையில் கிட்டத்தட்ட எத்தனை ஆண் நடன கலைஞர்கள் உங்களிடம் இருந்து பயின்றவர்கள் ஒரு பெயர் சொல்லும் அளவுக்கு இந்த துறையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மோகனப்பிரியன் படித்தவர், சதீஷ்குமார், முரளிதரன் சதீஷ்குமார், அவர் இப்போ எனக்கு அண்மையில் தான் வசிக்கிறார். அவரும் வைப்பும் 2 பேருமே டான்ஸ் செய்வாங்க. படிப்பிக்கிற நேரம் நான் அவங்களுக்கு ஒரே சொல்லுவேன், எனக்கு சாந்தா தனஞ்சேன் சார் மாதிரி நீங்க அப்படி செய்ய வேணும், 2 பேரும் நல்லா செய்து கொண்டு இருக்கணும். அவங்க இப்பவும் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க, அவங்களையும் கிளாஸ் வச்சிருக்கிறாங்க. விக்னு சொல்லி அவரு கல்முனையில இருக்கிறார். பிறகு இவங்க என்ன சொல்லுங்கடா, அந்த டான்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்சு தயாபரன் அவங்க எல்லாம் டான்ஸ் மாஸ்டரா தான் அப்பாயின்மெண்ட் போறாங்க. பிறகு என்ன சொல்லுங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இவங்களை படிப்பிக்க விட்டா அது எதுவும் ஒரு குறையா தெரிகிறதோ என்னவோ தெரியல. இவங்க பிறகு தங்களோட துறையை வேறு ஏமாத்தி கொள்றாங்க. இன்னும் சில ஆண் நடன கலைஞர்கள் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? சுஹிர்தகுமார், பேர் சொல்லும் அளவுக்கு அவர் இப்ப கனடாவில் இருக்கிறார். உங்களது நாட்டிய பள்ளிக்கு ஆண் நடன கலைஞர்கள் மிகவும் வந்து விரும்பி சேர்வதற்கு முக்கிய காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கு நான் அவங்கள பழக்கி எடுத்து ஸ்டேஜ்ல மேடையில இது பண்ணி செய்யறது, அந்த இது இனி பாடசாலையில தமிழ் தின போட்டிகள் வரும் இல்லையா, தனஞ்சயன். ஆனா இப்ப திருப்பி அவங்க வேற துறைகளை இந்த எடுத்துக்கொள்றாங்க தான். வேற வெட்டினரி டாக்டரா இருக்கிறார். நான் சொல்றேன் தனஞ்சயன்ன்றது. சுயிதகுமாரும் அப்படித்தான். மட்டக்களப்பில் ஆண் நடன கலைஞர்கள் உங்களிடம் ஆண்கள் வந்து பயில்வதற்குரிய ஒரு சூழல் இருந்திருக்கிறது இல்லையா? அந்த பெற்றோர்களும் அதை ஒத்துழைத்து உங்களிடம் நடனம் பயில அனுப்பி விட்டிருக்கிறார்கள். கேர்ள்ஸும் படிப்பாங்க, இவங்களும் வருவாங்க. ஒரு சகோதர முறையில மிகவும் நல்ல இதான முறையில தான் நம்ம பழகி கொள்வாங்க பிள்ளைகள். ஒரு தட்டு நான் கேர்ள்ஸுக்கு பின்னுக்கு அவங்கள விட மாட்டேன், முன்னுக்கே வச்சு கொள்வேன். நாக்குல
அப்புறம் இவங்களை கேர்ள்ஸை பார்த்து இவங்களை நெளியறதுக்கு சான்ஸ் ஆயிருமன்றதுக்காக வச்சுக்கொள்வேன். அவங்கள ஸ்டிப்பா கவனிப்பேன், இவங்களை சாஃப்டா கவனிப்பேன். அப்ப ரெண்டு பேருடைய அந்த நடனத்தன்மையும் நன்றாகவே இருக்கும். அந்த கொஞ்சம் தன்மையா வருமென்று சொல்லி ஒரு பயம் இருக்குதானே பேரண்ட்ஸுக்கு. இந்த அஜித் நடிச்ச வரலாறு படம் இருக்குல்ல, அந்த நேரம்னா மைக்கேல்ஸ்ல இருந்து நிறைய ஒரு பேட்ச்ல 8 பாய்ஸ் அப்படி இருப்பாங்க. அவனால ஓடி வந்து சொன்னது, டீச்சர் இந்த படம் வந்துடுது, நம்மட இமேஜை மாறிடும், ஆள விட்டுருங்க சாமின்னுவாங்க பிள்ளைகள். அதுக்கு பிறகு எனக்கு அந்த படத்துக்கு பிறகு பாய்ஸ் குறைவுடா. ஆமா, உண்மையிலேயே இது ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் தான். இந்த படத்தை வந்து பரவலாக எல்லாருமே சொல்வார்கள். இதனால் வந்து ஆண் நடன கலைஞர்கள் வந்து நானே சொல்றேன், அந்த டைரக்டருக்கா காணவன் மட்டும் சொல்லி சிரிக்கிறேன் நான். நல்ல ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு 8 பேர் அழகா வடிவா செய்து வந்தவங்க. பிறகு ஆக்கள் அவங்களே எல்லாரும் அந்த இப்படி வந்துருவான்னு சொல்லி பகுதி பண்ணினோன்னு அப்படியே மெல்ல மாதிரி மாறிட்டுது. ஆமாம், இப்ப நீங்கள் நிறைய பெண் கலைஞர்களுக்கும் ஆண்களுக்கும் நீங்கள் கற்பித்தலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இலங்கையில் இந்த நாட்டியத்துறையை எடுத்துக்கொண்டு போவார்கள், செல்வார்கள், முன்னெடுத்து செல்வார்கள் என்று நீங்கள் ஆண்களை நினைக்கிறீர்களா, இல்லை பெண்களை கருதுகிறீர்களா? ஆண்களால் முடியும், அந்த எந்த டைம்லயும் அவங்க செஞ்சு கொள்ளலாம். லேடிஸ் என்னோடனே மேரி பண்ணினோடனே பிள்ளைகள் பிறந்தோடனே ஆக்கள் ஷேப் மாறி அதால சில வேளை இந்த குடும்ப சுமையால இவங்க நழுவுற சந்தர்ப்பங்கள் கூட பெண்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கு அப்படி இல்லை, அவங்க வடிவா செய்யலாம். ஒரே சொல்லிக் கொள்றது, ஆண்களால தான் இந்த கலை வளரும்னு சொல்லி நெல்லியா மாசம் அடிக்க இருக்கா சொல்லுவேன். அவங்களால முடியும், அந்த அவங்க நினைச்சா இதையே கை கொண்டு போகலாம் வடிவா. ஆமாம், நீங்கள் சொன்ன சவால்களை எதிர்நோக்கும் பெண் கலைஞர்கள், பெண் நடன ஆசிரியர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் எந்த நான் என்னையே சொல்றேன், நான் அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய லைஃப்ல நான் இந்த கலையால தான் நான் இப்போ ஒரு மனுஷியா தெரிகிறேன்னு சொல்லி சொல்லுவேன். என்ன துன்பம் வந்தாலும் நம்மளுக்கு இது கை கொள்ளும். எனக்கு சொல்லவே மேல் இருக்குது, கலை வந்து நம்மளை வாழ வைக்கும், வளர வைக்கும். சரியா? கலையால நாம சந்தோஷமா இருந்து கொள்ளலாம். கவலையை தீர்ப்பது நாட்டிய கலை என்றும் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதினார். அவங்க இப்ப பிள்ளைகள் எனக்கு இவங்க என்னுடைய பெண்கள் 2 பேரும் ரெட்ட பிள்ளைகள், 2 பேரையும் பக்கத்துல வச்சுட்டு நான் தட்டுக்களியால தட்டி இருக்கிறேன். அவங்க பார்த்துருக்குறாங்க. நமக்கு கஷ்டம் வந்து நாம செய்யாம நமக்கு இது ஒரு வரப்பிரசாதம். எல்லாருக்கும் டான்ஸ் வராது இல்லையா? அப்ப அது கடவுள் தந்த அந்த கிஃப்டை நாம அதை கொண்டு இழுக்கிறதான். கடைசி இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் நாட்டியத்திலேயே நான் இருக்கணும்னு சொல்லி ஒரே கும்பிடுவேன். ஆமாம், ஆசிரியர்களை பார்த்து நிறைய விடயங்களை மாணவர்கள் தன்னாலேயே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுக்கு. அதனால உங்களை பார்த்து உங்களிடம் கற்ற மாணவர்கள் ஒரு நல்ல ஆசிரியர்களாக உலகளாவிய ரீதியில் இருக்கிறார்கள். குறிப்பாக கனடா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற பல நாடுகளில் உங்கள் மாணவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். டாக்டர் பட்டம் எடுத்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க. தாட்சாயினி என்று மற்றது மலர்வழி இப்ப செய்து கொண்டிருக்கிறான். நான் ஒரே சொல்லுவேன், நாங்க ஏணி போல அவடத்துலதான் நாங்க இருப்போம். கடப்படி வாத்தியார் என்று சொல்லுவாங்க இல்லையா? நான் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பிள்ளை இதுக்கு மேல என்ன படிக்கலாம், இதுக்கு மேல என்ன படிக்கலாம், நீங்க அப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நல்லா அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணலுமோ அவ்வளவும் செய்து கொள்ளுவேன். இந்த நான் ஒவ்வொரு பிள்ளைன்ற வளர்ச்சியையும் பார்த்து சரியா சந்தோஷப்படுவேன். இந்த பிள்ளை டாக்டர் ஆயிட்டுது, இந்த பிள்ளை ஆக போகுது. பல மாணவர்களை கலாவித்தகர் பட்டம் பெறும் அளவுக்கு ஆசிரியர் தர பரீட்சைகளிலும் சித்தி அடைய வைத்து நீங்கள் வழிகாட்டி இருக்கிறீர்கள். அதே போல
டாக்டர் முனைவர் பட்டம் பெறுவதற்காகவும் உறுதுணையாக இருந்து வழிகாட்டியிருக்கிறீர்கள். இதையும் தாண்டி நல்ல ஆசிரியர்களாக பல நாடுகளில் உலகளாவிய ரீதியில் இருப்பதற்கும் நீங்க மூல காரணமாக இருந்திருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட ஒரு மூத்த குருவோடு நாங்கள் இன்று உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு நுண்கலை கல்லூரி இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் பிரத்யேக வகுப்புகளை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள். பிரத்யேக வகுப்புகளை எடுப்பதற்கும் இந்த நுண்கலை கல்லூரியினூடாகவும் உங்களுக்கு ஏதாவது தொடர்பாடுகள் பங்களிப்பு ஒன்றுக்கொன்றான பங்களிப்பு இருந்ததா? இது எவ்வாறான ஒரு நிலைமை, ஒரு நாட்டிய சூழல் அங்கு காணப்பட்டது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு? ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகணும் என்ற ஒரு கனவு இருக்குது. அப்ப டான்ஸ் படிச்சு நான் அதுல டிகிரி எடுக்கலாமா? கட்டாயம் எடுக்கலாம். படிங்க ஓஎல் படிச்சு ஏஎல் படிச்சு முடிச்ச கையோட பிள்ளைகள் ஆசையா ஓடி வந்து சொல்லுவாங்க, எனக்கு இத்தனை டீச்சர், நான் எனக்கு இது இந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும், நான் நீங்க போறேன். ஜப்னாவிலேயும் நிறைய பிள்ளைகள் போயிருக்கிறாங்க, ஈஸ்டர்ன் இங்கேயும் போயிருக்கிறாங்க பிள்ளைகள். அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், சொல்லுவாங்க, நாங்களும் போயிருக்கிறோம். அவங்களும் எங்களை கௌரவிச்சிருக்கிறாங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால, மியூசிக் இதால. இப்ப யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலையும் பொறுத்த வரைக்கும் நாட்டியத்திற்கான பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள் ஏனைய மாகாணங்களிலை விட ஏராளமாக இருக்கிறார்கள் என்று கருதலாம். இதை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இடத்தில் அந்த கல்லூரி இருந்ததனால் தான் பல மாணவர்கள் ஒரு தூண்டுகோலாக இருந்து அந்த நாட்டியத்துக்கான பட்டப்படிப்பை படித்தார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? ஓமோ, அது நம்ம தூர போகாம நாம இவ்விடத்திலேயே படிக்கலாமே, அப்படி ஒரு நினைப்பும் வரும் இல்லையா? நிறைய சந்தர்ப்பம் அந்த ஊர்ல இருந்ததுனால் அது ஒரு நமக்கு ஒரு வளம் தான். ஜப்னா பிள்ளைகள் நிறைய பேர் அதுல செய்வாங்க. இப்ப தூர இருக்கிறார்கள் 1-2 பேர் தான் போய் கொள்வாங்க இல்லையா? நாட்டிய பட்ட படிப்பை பெற்ற ஆசிரியர்கள் அந்த நுண்கலை கல்லூரிகளில் அதற்கு பிறகு ஒரு நடன ஆசிரியர்களாக, சிறந்த நடன ஆசிரியர்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுபவர்கள் உங்கள் மாணவர்களுக்கு? இந்த இடத்தில் எனக்கு சரியான மன வருத்தம். நம்முடைய அரசாங்கத்துல இந்த டான்ஸ் அந்த 4 வருஷம் அந்த பிள்ளை அதுல படிச்சு முடிச்சு வந்த பிள்ளைக்கு அதே டைப்ல அவங்க வேலை கிடைக்கிற இல்லையே. இப்ப வேற தொழில் தான் அந்த பிள்ளைகள் செய்யறாங்க. இப்ப நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கிறேன் நான். எங்க மகள் வேலை செய்யறீங்க இந்த ஸ்கூல்ல, உங்க டீச்சர் நாங்க ஸ்கூல்ல இருக்கிறோம், எங்களுக்கு ஸ்கூல் தரல டீச்சர், நாங்க டிஓவா இருக்கிறோம், அதா இருக்கிறோம், அப்படி வேற தொழில் தான் சொல்றாங்க. இது அரசாங்கம் கட்டாயம் என்ன சொல்லுவாங்க, இந்த தொழில்ல இதே மெயினா படிக்கிற ஆட்களுக்கு அவங்க கொஞ்சம் இந்த துறையை தூக்கி விட்டா நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. நாட்டியம் என்பது ஒரு கலை வடிவம். இந்த கலை வடிவத்தை பயில்பவர்கள் ஒரு நல்ல கலைஞர்கள் என்பது ஒரு சாதாரணமான இன்னொரு பாடநெறிகளை பயில்வதை விட சற்று வேறுபட்டேதான் உடல் ரீதியில் இருக்கிறார்கள். முக்கியமாக மனோரீதியில், உளரீதியில் பார்க்கும் பொழுது கலைஞர்கள் வேறுபட்டவர்கள் என்பதனை நமது அரசாங்கம் அறிய வேண்டும், உணர வேண்டும். அதற்கு ஏற்ப நீங்கள் குறிப்பிட்ட அந்த கருத்தினை ஞானச்சிற்பியினூடாக முன்வைக்கிறோம். அந்த கலைஞர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்குரிய கௌரவத்தோடு அந்த கலைஞர்களுக்குரிய வேலை வாய்ப்புகளும் கிடைத்தால், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தால் அவர்கள் இன்னும் அந்த கலையினூடாக மெருகேறி இருப்பார்கள். இலங்கையில் சிறந்த நடன கலைஞர்களும் நடன ஆசிரியர்களும் மேலும் மேலும் உருவாவதற்கு ஒரு மூல காரணமாகவும் அது இருக்கலாம் என்று கருதுகிறோம். ஆமா, அந்த வகையில் இன்று நம்மோடு உரையாடி கொண்டிருக்கும் பரத கலாலயா நிறுவனர், மதிப்புக்குரிய பரத சூடாமணி கலாபூஷணம் திருமதி சுபித்ரா கிருபாகரன் அவர்கள் மிக அருமையாக மட்டக்களப்பு எவ்வாறு நடன கலைகள் வளர்க்கப்பட்டன, வளர்ந்தன, இப்போது எவ்வாறு நிலைமை இருக்கின்றது என்ற பல விடயங்களை உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தை நம்மளோட இணைந்திருக்கிற லண்டனில் இருந்து நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் சில கேள்விகளை உங்களோட பகிர்ந்து. வணக்கம் டீச்சர். வணக்கம். எனது சிறிய கேள்விகள் தான். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் தந்தா போதும். முதலாவது கேள்வி,
நடன மாணவர்களுக்கு இசை லயம் எவ்வளவு தெரிந்து கொள்வது நன்று என்று நீங்க நினைக்கின்றீங்க? ஆரம்பத்திலிருந்தே லய பிடிப்பாங்க. 3 காலமும் நாங்க நடனத்தில் பிரயோகிக்கிறோம். விளம்பம், மத்தியமம், துரிதம். இந்த 3 காலத்திலையும் அந்த வேக கட்டுப்பாடு எங்களோட உடம்போட செய்து கொண்டு வர்றது கட்டாயம். லயப்பிடிப்பும் முக்கியம். நடனத்திற்கு அது லயம் இல்லாதவனுக்கு பயம் இல்லை என்பார்கள். கட்டாயம் லயம் தேவை உங்களுக்கு. அடுத்ததாக புலம்பெயர்ந்து இலங்கை நடன கலைஞர்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கிறார்கள். இவர்கள் இலங்கையில் வாழும் நாட்டிய கலைஞர்களுக்கு எந்த வகையில் உதவலாம்? வெளிநாடுகளில் இருக்கும் கலைஞர்கள் எந்த வகையில் இலங்கையில் இருக்கும் நடன கலைஞர்களுக்கு வழங்கலாம்? உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். பரத தர்சனா என்ற காயத்ரி என்னுடைய மாணவி நிறைய இலங்கையில இருக்கிறார்களுக்கு கிணறு கட்டி கொடுக்குறாங்க. கஷ்டப்படுறவர்களை அவங்க நிறைய தூக்கி விடுறாங்க. வெண்ணிலா சிவலோகநாதன் என்று அவன் என்னுடைய மாணவி. அவன் கனடாவில் இருக்கிறார். அவங்க எப்படி உதவி செய்யலாம் என்று கேக்குறீங்க இல்லையா? அவர்கள் நடன செய்து கொண்டிருக்கிறாங்க, மக்களுக்கு செய்துகின்றார்கள். அதே நேரம் நம்ம நாட்டில இருக்கிற கலைஞர்களுக்கு அவர்கள் என்ன உதவிகளை செய்யலாம்? நடன கலைஞர்களுக்கு எவ்வாறான உதவிகளை அவர்கள்? நலிந்து போன கலைஞர்களை இவர்கள் தேடி அவர்களுக்கு பண உதவியோ ஏதோ செய்து கொள்ளலாம் அவங்களும். மற்றது அடுத்த கேள்வி, இந்த நாட்டிய உருப்படிகளில் பழையது புதியது என்று நீங்கள் எவ்வாறு ஒப்பிடுவீர்கள் தற்போதைய காலநிலைகளில்? ஓல்ட் இஸ் கோல்ட். எனக்கும் அந்த பழமை மாறாம இருக்க வேணும்ன்றது விருப்பம். பழைய உருப்படிகளை தேடி தேடி நானும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த அமைத்தவர்களுடைய அந்த தன்மை மாறாம அப்படியே வரணும், வழி வழியா வந்து கொண்டிருப்போம். இன்றைக்கும் நாங்க ஜதீஸ்வரம் மற்றது தில்லானாதெல்லாம் தஞ்சை நால்வருடையது செய்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? அந்த அமைப்பு, அந்த தாள கணக்கு, அந்த கோர்வை அமைப்புகள் எல்லாம் அழகாகத்தான் இருக்கிறது. புதிது நான் செய்யறேன் என்று சொல்லி போட்டு தத்தை தாங்க அடவில இங்க பாதி மேல பாதி கீழே பாதி இப்படி எல்லாம் போக எனக்கும் அது என்ன பொறுத்தவரையும் அது பெருசா எனக்கு பிடிக்கிறதில்ல. அந்த இருக்கிற அந்த அடவாயே செய்யணும். நான் இந்த வகையில லீலாம்பிய செல்வராஜா மிஸ் அவட எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் இந்த அடவுகள் ஒன்றும் மாறாது. அந்த அப்படியே இருக்கும். நானும் ஒரு பழமை விரும்பிதான், எனக்கு அது விருப்பம். இந்த புதுசன்னு சொல்லி நான் பெருசா யோசிக்கிறதில்ல. அடுத்ததாக, இந்த அசாதாரண சூழலில் இணையதளம் மூலம் மாணவர்கள் கலையை வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். இலங்கையில் இந்த நாட்டியத்துறை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ரொம்ப முன்னேறி இந்தியாவில் கலைஞர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல எங்கட இதுவும் வருமானம் இந்த இணையதளம் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு. கடைசி கேள்வி, உங்களுக்கு மிக மிக பேரானந்தம் தந்த, நீங்க மறக்க முடியாத உங்களுக்கு கிடைத்த அவார்டு என்று சொல்லி நீங்கள் எதை சொல்லுவீங்க? சக்தி டிவி அவங்களோட இதால நடந்த ஒரு காம்படிஷன் உண்டு. அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். அதே போல இப்ப அண்மையில் கிடைத்த கலாபூஷணம். நான் குருவை பற்றி கதைக்கும் போது நான் என்னுடைய ஒரு ஃபேவரிட் குருவை அவருடைய சாப்டர் வேற இல்லை, நம்ம கதைச்சு கொள்ளல. நான் ஆசிரியர் கல்லூரியில் இருக்கும்போது பிரம்மஸ்ரீ வீரமணி ஐயா அவரிடம்
படித்தது. அது எங்கட நாட்டு கலைஞர் இல்லையா? எனக்கு அது ரொம்ப நானும் மிகவும் இஷ்டமான ஒரு அவருடைய மாணவியாக இருந்திருக்கிறேன். மிக்க நன்றி டீச்சர். தொடர்ந்து இந்த நேர்காணலை நான் திவ்யா சுகன் அவர்களுடன் கையளிக்கப்பட்டேன். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல உங்கள் மாணவி பரத தர்ஷனாலயா சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற காயத்ரி கூட எங்களது உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் உறுப்பினராக இருக்கிறார். அதே போல என்ன சொல்றது, இந்த இந்த எமது சங்கத்தினூடாக பல தொடர்பாடல்கள் கிடைக்கிறது. ஒரு ஆசிரியரும் அந்த குழுவில் இருக்கிறார், அவரது மாணவரும் இருக்கிறார். இதே போல ஏராளமான உலகளாவிய ரீதியில இருக்கிற நடன கலைஞர்கள், நடன ஆசிரியர்கள் இந்த குழுவினூடாக மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பாகவும் இந்த குழு இருக்கிறது. இதற்கு உங்களுக்கு பெருமை உங்களுக்குத்தான் சாரும், அந்த பெருமை உங்களுக்குத்தான் சாரும். எல்லாரையும் இணைத்தெடுத்தது கிடைத்தனம்தான். மிக்க நன்றி. உங்களை போன்ற மூத்த கலைஞர்களின் ஒத்துழைப்பும் ஆசைகளும் அரவணைப்பும் இருக்கும் பொழுதுதான் எங்களை போன்ற இளைய கலைஞர்கள் இவ்வாறான செயல்பாடுகளையும் செயல்திட்டங்களையும் முன்னெடுத்து செய்வதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது. அந்த வகையில் உங்களது மகள் மாணவி இரண்டுமாக இருக்கும் துவாரகா கூட ஒரு நல்ல கலைஞர். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் ஆற்றுகை கலைஞர்கள் மிக அரிதாகி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இவர் ஒரு நல்ல கலைஞராக இருக்கிறார். துவாரகா போல இருக்கிற பல கலைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் கூட சிறந்த ஆற்றுகை கலைஞர்கள் முடிந்து கொண்டிருக்கிறார்கள். எமது சங்கத்தின் நோக்கமும் கூட இவ்வாறான நல்ல ஆற்றுகை கலைஞர்கள், ஒரு நாட்டிய வெறியோடு இருப்பவர்கள், சாதிக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற நடன ஆசிரியர்கள் கூட இளங்கலைஞர்களுக்கு உதவி புரிய வேண்டும், ஆற்றுகைக்காக உதவி புரிய வேண்டும். அதே போல எங்கள் சங்கத்தின் ஊடாக கூட அவ்வாறான ஒரு உலகளாவிய ரீதியில் ஆற்றுகை தளத்தினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எல்லாம் நமது அவா. அந்த வகையில் இந்த ஞானச்சிற்பி பாகம் 15 ஊடாக உங்களை நேர்கண்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களது மகள் துவாரகாவையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது எமது ஆசை. ஓகே, பக்கத்துல தான் இருக்கிறார், நான் அவட கொடுக்கிறேன். ஹாய்க்கா. வணக்கங்கள் கண்ணு. உங்களை இந்த நிகழ்வினூடாக சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி. அம்மாவுக்கு பக்கத்துல என்னையும் சேர்த்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் துவாரகா. வணக்கம் அக்கா. துவாரகா கிருபாகரனாக இருந்து தற்பொழுது துவாரகா துஷன் ஆக இருக்கிறீர்கள். உண்மையில் சொல்ல போனால் ஒரு இனியதொரு இன்ப வாழ்வினை நீங்கள் நாட்டிய கலையினூடாக உங்கள் அம்மாவின் ஆசைப்படி நிறைவேற்றி அதனை வழிநடத்தி செல்வதற்கு உங்களுக்கு பக்கபலமாக துஷான் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதில் நமக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த இடத்தில் அவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவிடம் இருந்து வந்த நாட்டியமும் அவருக்கு இயலவே இருந்த தாள ஞானம், லய ஞானம், இசை ஞானம் என்பனவும் உங்களுக்குள் ஊறிக்கொண்டிருக்கும் பொழுது துஷானின் இயல் துறையில் இருந்த இலக்கிய துறையில் இருந்த ஆளுமை உங்களை இன்னும் இன்னும் நெறிப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலைஞரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. துவாரகா, நீங்கள் சொல்லுங்கள், அம்மாவின் நாட்டிய கலை பரத கலாலயாவை நீங்கள் ஒரு நடன கலைஞரானதுக்கு பிறகு எவ்வாறு கையாள்கிறீர்கள்? எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அம்மாட்ட நான் பிறந்ததுல இருந்து எங்களோட வீட்டுல டான்ஸ் கிளாஸ் கேட்டு கேள்வி ஞானம்ன்றதுதான் எங்களுக்கு கூட நான் அடிக்கடி சொல்றது. ஒன்னும் பாடமாக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை. எங்களுக்கு பிறந்ததுல இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். விநியோகங்கிறதுல இருந்து சகல விஷயமும் எல்லாமே கேட்டு 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 அப்படியே பதிஞ்ச மாதிரி ஆயின மாதிரி. அப்ப யாரா இருந்தாலும் மாணவர்கள் ஆரம்ப குரு அவதான், அவட்டத்தான் படிக்கிறது. தட்டடவுல இருந்து ஆரம்பிப்பது எல்லாமே அவட்ட தான் இருக்கும். அம்மாட்ட ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் அதில் வர நேரத்துல புதுசா ஏதாவது செய்வோம், வித்தியாசம் ஏதாவது செய்வோம் என்றதுக்குள்ள நானும் அம்மாவோட சேர்ந்து அந்த நிகழ்ச்சிகளுக்காக நிறைய அங்கையில ஒத்துழைப்பு வழங்குற இதுகளாகத்தான் நான் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கேன். கிளாஸ் அம்மா தான் அப்பவும் எடுப்பாங்க. நான் கிளாஸ் எடுக்க போனா பிள்ளைகளுக்கு சரியான பயம். நான் இல்ல ரொம்ப கேள்வி கேட்பேன். நான் டீச்சர்னா ஏச மாட்டாக்கா, நீங்க ரொம்ப ஏசுறீங்கன்றாங்க. அவங்களுக்கு எல்லாரும் சரியான பயம் என்னன்னா, நான் எனக்கு எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன் வேணும்,
நான் ஸ்டார்ட் பண்றதே தட்டடவுல இருந்தேன். அவங்க 5th கிரேட் ஆக்களா இருந்தாலும் தட்டடவுல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். முதல் கிளாஸ் அடவு ஒரு 5வது எடுப்பேன். உடனே சொல்லுவாங்க, இல்லையே நாங்க இப்ப இதுதானே படிச்சோம், நீங்க ஏன் இதுல இருந்து எல்லாம் கேட்குறீங்க? அதனால ஆனா அவனா மறக்காது தானே. அதே மாதிரி தான் அடவுகள் அடிப்படை, அதுல இருந்துதான் நம்ம போகணும். இப்படியே அவங்களுக்கு பிராக்டிஸ்களும் கொடுத்து கொண்டு போய்கொண்டு இருக்குது கிளாஸ். நீங்க சொல்லுங்க, இலங்கையில நாட்டியக்கலை எந்த நிலைமையில் இப்ப இருக்கிறது, இன்னும் என்ன நாங்க செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க இளம் கலைஞர்களாக? இளம் கலைஞர்களா இப்ப இந்த டைம் வந்து எல்லாருமே 2020 ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில நம் எவ்வளவு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஒன்றும் இல்லாம எல்லாரும் இந்த இப்படி ஒரு நேரலை வழியாகவும் இணைய வழியாகவும் தான் எங்களோட நடனங்கள் எல்லாமே நாங்க அரங்கேற்றி கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த இதுல நான் நிறைய இந்தியாக்கள் செய்கிற ப்ரோக்ராம்ஸ் இதுல எல்லாம் இப்ப பார்க்கிறேன். நிறைய ஆர்கனைஸ் பண்ணி செய்யறாங்க. இப்ப நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்கோம். அக்காட இதுகள் பார்த்தேன் நான். அப்ப நான் ஒரு லாவண்யா என்ற ஒரு நிகழ்வு விடியாக்கிட்ட இருந்து கால் பண்ணி எங்களோட பிள்ளைகளையும் சேர்த்து வச்சு செஞ்சினாங்க. அப்ப அதே மாதிரி நம்ம இந்த பிரச்சனையில இருந்து முதல்ல எப்படி வெளியில வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி செய்யலாம்ன்றதுக்கு நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அடியை முன்னெடுத்து வைக்கணும் முதல். பிறகு உண்மையா இந்தியா கலைஞர்களோட ஒப்புற நேரத்துல நம்மள்ட்ட நிறைய வசதிகள் குறைவா இருக்குது. எப்பவுமே இது ஒரு முடிவான ஒரு ஆதியான பிரச்சனைன்னு பார்க்கக்குள்ள நம்மளோட சவுண்ட் சிஸ்டம், லைட் சிஸ்டம் எல்லாம் அவங்க பாதிக்கிற இந்த உத்திகள் நம்மள்ட்ட இன்னும் காணாது. ப்ராக்டிஸுக்குன்னு சொல்லி வரைக்குள்ள ஒரு 5-6 நாள் ப்ராக்டிஸ்ன்றது நம்மளுக்கு கடைசி மண்டல் ஸ்டேஜே எங்களுக்கு முதல் நாள் அல்லது அதுக்கு முதல் நாள் 2 நாள் ரிஹர்சலுக்கு தருவாங்க. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்லை, அவங்க நிறைய நாள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்றது மட்டும் தெரியும். ஸோ நம்மளுக்கு இன்னும் வளங்கள் வேணும் என்று, அதுதான் ஃபர்ஸ்டா வேணும். இந்த வளங்களை எவ்வாறு நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நம்ம தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். டான்ஸ் டீச்சரா மட்டும் இருந்தா காணாது. எனக்கு லைட் சிஸ்டம், லைட்டிங் எப்படி செய்யறேன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் சிஸ்டம் எப்படி செய்யறது, என்ன இது மிக்சிங் பண்ணணும், எல்லா துறையிலையும் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கினோம்னா நம்ம நல்ல சிறந்த கலைஞரா இருக்கலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனை இப்ப அவங்க சரி வராது, அந்த லைட் அதுல ஐயோ லைட் மேன் வரலையே அந்த கவலை இல்லாம நம்மளே ஓடிப்போய் இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லா துறையிலையும் கொஞ்சம் இன்னும் முன்னறி இது பண்ணி நம்மண்டா நம்மளோட ப்ரோக்ராம் அழகா வந்திருக்குன்னு. மிக அழகான கருத்து. அதாவது சமூகம் சீர்பெற வேண்டும் என்றால் நம்மை நாமே முதலில் சீர்பெற செய்ய வேண்டும் என்ற கருத்தின்படி ஒவ்வொரு நாட்டிய கலைஞர்களும், ஆற்றுகை கலைஞர்களும், இளங்கலைஞர்களும் தங்களை தாங்களே இன்னும் திறமைகளை வளர்த்து கொண்டு தேடிக்கொண்டு இருந்தால் இயல்பிலேயே ஒரு மாற்றம் ஏற்படும் நமது நாட்டிய உலகத்தில், இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். வரவேற்கத்தக்க. ஒரு நடன கலைஞராக, நடன ஆசிரியராக எது உங்களுக்கு மிக பிடித்ததான ஒரு விடயமாக இருக்கிறது? எது என்று கலைஞர் பக்கம் இருப்பதா ஆசிரியர் பக்கம், அப்படியான கேள்வியா? எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுல நீங்கள் இன்னும் கவனம் செலுத்தி நீங்கள் இனி வரும் காலங்களில் எதில் கவனம் செலுத்துவீர்கள் என்று நீங்கள் கருது? ஆசிரியர் துறை என்பது இயல்புல இருக்கும். டான்ஸ் டீச்சரா இருக்கலாம். பெர்ஃபார்மரா இருக்கிறதுன்றது கொஞ்சம் நம்ம அர்ப்பணிப்போட செயற்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா எல்லா காலத்திலையும் நம்மளால ஆட இயலாது. நம்ம அதுக்கு கேர்ள்ஸா இருக்கிற பெண்கள், அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உடல் வாகு எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். டீச்சர்ன்ற அப்போ இருந்து தட்டி கொண்டு நம்ம கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருந்துட்டே போகலாம். ஆடி காட்டி ஆடக்கூடிய அளவுல நம்மளை நெறிப்படுத்தி கொண்டு இருக்கணும். தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ளணும். பெர்ஃபார்மர் இருக்கல சொல்லுமா பெர்ஃபார்மர் இருக்கிற நேரத்துல எல்லாத்தையும் நம்ம சீரா செய்ய வேண்டிய இன்னும் கொஞ்சம் கடப்பாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டக்களப்பில் இருந்து வந்த ஒரு நடன கலைஞர்,
இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏனைய மாகாணங்களில் இருக்கின்ற நடன கலைஞர்களின் ஒருங்கிணைப்பு, அதாவது ஒரு தொடர்பாடு எவ்வாறு இருக்கிறது, தற்காலத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ யாழ்ப்பாணத்து கலைஞர்கள், நீர்கொழும்பில் இருக்கிற கலைஞர்கள், இல்ல நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிற கலைஞர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் இளங்கலைஞர்களின் தொடர்பாடல்கள் எவ்வாறு இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் சீராக உள்ளது. இப்பத்தே சந்ததியினரோட தொடர்பாடல் வந்து சீரா இருக்கு. நான் ஒரு அரங்க கலைஞராக அரிஸ்ரீ ஆர்ட் தியேட்டர், அரிஸ்ரீ கலையகத்துல நடனம் செய்தேன். அங்க வெவ்வேறு பட்ட சூழ்நிலையில இருந்து வாரவங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து அரங்காற்று நிகழ்வுகள் செய்ய வந்திருக்கேன். நாங்க எல்லாரும் ஒரு சமனா, எல்லாரும் வேற வேற ஊர் பேர் இல்லை, எல்லாரும் நடன கலைஞர்கள். அந்த இதுலதான் எல்லாருமே நன்றாகத்தான் பழகுவாங்க. எல்லாரும் சமத்துவமா தான் பேணப்படுறாங்க என்று நம்புறேன். ஆமாம் துவாரகா. இருப்பினும் நீங்கள் அரிஸ்ரீ கலையகத்து ஒரு சிரேஷ்ட நடன கலைஞராக நானும் இருந்த ஒரு அனுபவத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அரிஸ்ரீ கலையகங்கள் போல ஒரு தனிப்பட்ட கலையகங்கள் இருக்கும் பொழுது அங்கு ஃப்ரீலான்சர்ஸ் என்று சொல்லுவாங்களே, அந்த கல்ச்சர் அப்போதான் உருவானது. பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கின்ற மாதிரியான ஒரு ஆற்றுகை கலைஞர்களுக்கு ஒரு களமாக அமைக்கக்கூடிய அமைப்புகள் வலுவாக அந்த காலத்தில் இலங்கையில் இருக்கவில்லை. அதை ஒரு அரிஸ்ரீ கலையகம் முன்னோடியாக எடுத்து பண்ணியது. அதுபோல கலையகங்கள் இருந்த பொழுது நடன கலைஞர்கள் ஒன்றுபட்டு அங்கு நடன ஆற்றுகைகள் வழங்குவது வழக்கம். இருப்பினும் அந்த மாதிரியான இடம் தவிர்த்து, அதாவது உங்களோட அரிஸ்ரீயில் பங்கு பற்றிய நடன கலைஞர்கள் தவிர்த்து ஏனைய அவர்களுக்கான தொடர்பாடல்கள் இன்னும் வளர வேண்டும் என்பது எனது அபிப்பிராயமாக இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்குது. வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைகள் வந்து 6வது தரம் 5வது தரம் 6வது தரம் பரீட்சைகள் நடக்கிற நேரத்துல சேலமர்வுகள் நடத்தப்படும். 5 நாட்கள் 4 நாட்கள். அந்த நேரத்துல வந்து அங்க எல்லா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணின முழு பேரும் அங்க வந்து 5 நாட்கள் தங்கி இருந்து சேலம் நடந்த காலங்களும் இப்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு முதலெல்லாம் நடந்திருக்குது. அங்க மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரேடியா சிலபஸ் உண்டு என்று சொல்லிக்கல, எல்லாரும் ஒரேடியா சேர்ந்து ஒரேடியா சக கலைஞர்களை மதிச்சுதான் நடந்து ஒன்றாத்தான் இருக்கிறாங்கன்றது இப்போதைக்கு என்ற கருத்து. ஆமாம், எமது இலங்கையிலும் இருக்கிற அத்தனை கலைஞர்களும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பாடலோடு இருக்க வேண்டும். கலை சம்பந்தமான உறவு, கலை உறவு என்பது இன்னும் வளர வேண்டும், வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது எமது அவாவும் கூட. இந்த சங்கத்தினூடாகவும் பல செயற்பாடுகளை உங்களை போன்ற இளங்கலைஞர்கள் ஊடாக நாங்கள் செய்வதற்கு எதிர்பார்த்து இருக்கிறோம். உங்களது அம்மா ஆரம்பித்த பரத கலாலயம் 1982ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இது இன்னும் மென்மேலும் வளர்ந்து ஒரு உங்களை போன்ற நல்ல கலைஞர்களிடத்தே சிறந்த ஆசிரியர்கள் இன்னும் உருவாக வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களது குடும்பத்தின் ஒத்துழைப்பும் உங்களது அம்மாவின் ஆசிகளும் இறை அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக அமைய வேண்டும் என்று உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தில் உள்ள அனைத்து மூத்த ஆசிரியர்களின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம். துவாரகா, நன்றி. உங்களுக்கும் அம்மாவை பேட்டி எடுத்து எங்க உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதுக்காகவும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. உங்களது அம்மாவோடு இறுதி கேள்விகள் சிலவற்றை கேட்பேன். ஆமா, மிக்க அழகிய ஒரு தருணமாக இது அமைந்திருந்தது. அம்மாவையும் மகளையும் ஒன்றாக பார்க்கும் பொழுது இருக்கின்ற பேரானந்தம் என்பது அனைத்து கலைஞர்களாலையும் உணரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆமா, நமது நாட்டில் இலங்கையில் நடன கலைஞர்கள், ஆற்றுகை கலைஞர்கள் உலகளாவிய ரீதியில் நல்ல கலைஞர்களாக மிளர்வதற்கு உங்கள் அறிவுரைகளாக நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்களாமா? கூடுதலாக கலையை காதலிக்க வேண்டும், அதன்படி நல்லா பயிற்சி பண்ண வேண்டும், அவர்கள் கற்ற குருமாரை மறக்காமல் இருக்க வேண்டும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். குருவினுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது. கீதாஞ்சலி வி.கே. நல்லியா ஆசிரியர் அவர் உரை சொல்லுவார், குரு பக்தி உளதேல் உண்மையில் எப்பக்தியும் சித்திக்கும்,
அப்பக்தி அற்றிடில் எப்பக்தியும் சித்தித்து முத்தி பெறாது. அவர் ஒரே சொல்ற அந்த வசனம் எனக்கு இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது. நானும் என்னுடைய மாணவர்களுக்கு அன்பாக சொல்லிக் கொள்றதும் அதுதான். குருவை மறக்காதீர்கள், குருவை நிந்திக்காதீர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்தால நீங்க இன்னும் நல்லா மேல வரலாம். ஆமா, துவாரகா அவர்கள் குறிப்பிடும் பொழுது இன்னும் எங்களுக்கு சில வளங்கள் தேவைப்படுகின்றன, நல்ல ஆற்றுகை கலைஞர்கள் வருவதற்கு என்று ஒரு இளங்கலைஞராக அவரது கருத்தினை முன்வைத்திருந்தார். ஒரு மூத்த கலைஞர்களா அந்த வளங்களை பெறுவதற்கு யாரெல்லாம் உதவ வேண்டும், எவ்வாறு அதனை நாங்கள் பெறலாம் என்று கருதுகிறீர்கள்? நாங்களே தான் முயற்சி பண்ணணும். நாங்களே தான் தெரிவு செய்து இன்னார் இதுல பிரைட்டா இருக்கிறாங்க, நாங்க அவங்ககிட்ட இருந்து இந்த வளத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்களே தான் முயற்சி பண்ணி எடுக்கணும். தனிப்பட்ட விதத்தில் கலைஞர்கள் முயற்சி செய்வதன் மூலமாக ஒரு சிறந்த நிலையை இலங்கையில் ஒரு நாட்டிய கலைக்கு உருவாக்கி கொடுக்கலாம் என்று மூத்த கலைஞராக நம்மோடு இணைந்திருக்கின்ற திருமதி சுபித்ரா கிருபாகரன் அம்மையார் அவர்களும், இளங்கலைஞராக அவரது மகள் துவாரகா அவர்களும் இக்கருத்தினை ஞானச்சிற்பியினூடாக முன்வைத்திருக்கிறார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இத்தனை மணி நேரமாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி நல்ல பல விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். குறிப்பாக உங்கள் குருநாதர்கள் நல்லையா மாஸ்டர், கைலாச பிள்ளை மாஸ்டர் அவர்களது விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே போல இக்காலத்தில் எவ்வாறான கலை உலக, நாட்டிய உலகு இருக்கிறது என்று துவாரகா சில விடயங்களை அறிய தந்தார். உங்களது கலைப்பணியும் பரத கலாலயாவின் சேவைகளும் மென்மேலும் சீர்பெற்று வர வேண்டும். துவாரகாவை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற சீர்திட்டங்கள், நாட்டியத்துக்காக சீர்திட்டங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு இளங்கலைஞராக. அவரது திட்டங்களும் இனிதே நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளின் ஆசைகளை வேண்டி உங்கள் பாதம் பணிந்து இந்நிகழ்வினை ஒருங்கமைத்து வழங்கி கொண்டிருந்த லண்டனில் இருந்து நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் திவ்யா, உங்களையும் உங்களுடைய இந்த ஞானச்சிற்பியூடாக எங்களை வெளிக்கொணர்ந்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள். சுரேஷ், நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி. இது ஒரு தலை சிறந்த ஆவணம். உங்களுடைய ஞானச்சிற்பி, ஒவ்வொரு நடன ஆசிரியரும் ஞானமாகவும் நல்ல சிப்பியாகவும் அவர்களுடைய மாணவர்களை செதுக்கி எடுக்கிறார்கள் என்பது சொல்லாமல் உங்களுடைய இந்த பெயர் எனக்கு உணர்த்துகின்றது. என்னை பொறுத்தவரையும் ஞானச்சிற்பி மூத்த கலைஞர்கள், எமக்கு தெரியாத பலரும் அறிந்திராத கலைஞர்கள் எல்லோரையும் அறிமுகப்படுத்தியது என்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். அக்காவின் பணியும் நிரஞ்சனா அக்காவின் பணியும் மென்மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.